டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்கள் ரீசெண்டா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அங்க வரக்கூடிய பயணிகள்கிட்ட நிறை குறைகளுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? பல ஆண்டுகளாக கோயம்பேடுல இருந்து தான் வெளியூர்களுக்கான பஸ் சர்வீஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. கோயம்பேடுன்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சென்னையில இருந்து எந்த சைடு இருந்து வேணாலும் கோயம்பேடுக்கு உங்களால டைரக்ட் பஸ் பிடிச்சு போக முடியும். ஆனா கிளாம்பாக்கம்ன்றது அவுட்டர் சிட்டில இருக்கிறதுனால வட சென்னை மக்களும் மேற்கு சென்னை பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி போற ஒரு அவசியம் தேவைப்படுது கிளாம்பாக்கத்துக்கு. அதே மாதிரி போதுமான இணைப்பு பேருந்துகள் அந்த எம்டிசி பஸ் சர்வீஸ் வந்து கிடையாது. இப்போ கோயம்பேடுக்கு வந்து நான் ஒரு பஸ்ல போறேன்னா கிளாம்பாக்கம் போனா 2 பஸ் இல்லைன்னா 3 பஸ் மாறி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. கிளாம்பாக்கத்துக்கு அடிக்கடி நேரடி நம்பகமான இணைப்பு பேருந்துகள் கிடைச்சாங்கன்னா மக்கள் கூடுற பிரச்சனையில சுமார் 60% வரை குறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நடக்கிற போர் சூழல்ல மக்கள் அதிகம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல புக்கிங் இல்லாம போற பீப்புளும் நிறைய இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். பட் இங்க மேஜர் இஷ்யூ லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கிறது தான்.